நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன். மனதோடுதான் பேசுறேன், என்கிட்ட பேச மாட்டியா? ஆமா, என்ன சமைக்கிறத விட்டு பாட்டுல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு பாடணும்னு ஆசையா இருக்கு, ரொம்ப நாளாவே ஆசையா இருக்கு. நீதானே புன்னகை மன்னன், ஒன்றானே நானே பண்பாடும் பாடகன். நான் பாடுறேன். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவென குரல், படித்தால் வருவேன் கனிப்போல் சுவைப்பேன். கவலைப்படாதீங்க, நான் தான் பாட போறேன், அவர் இல்லை, பயப்படாதீங்க. ஆடிஷன் லெவல்லலாம் வந்திருக்கீங்க நம்ம சூப்பர் சிங்கருக்கு. இன்றைக்கி இந்த மேலே நிற்கிறீங்க, என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது நம்ம எதையாவது ரொம்ப தீவிரமாக நினச்சி விரும்பினோன்னா அது நமக்கு நடக்குங்கிறது வந்து அதோடைய உண்மை வந்து இந்த ப்ரோக்ராம். அனந்த் சாருக்கு தெரியும், நான் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்தேன். அந்த ஆடிஷன் வந்தபோது என்னால் பாடவே முடியல, பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே முடியல, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வரணுன்றது என்னோடய ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்தேன், சில பயிற்சிகள் பண்ணியிருக்கேன் அண்ட் தீவிரமாக அதை பற்றி நினச்சிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். டாக்டர் செலிபிரிட்டி இதோ உங்களுக்காக ஹரிதா படபா கோபி. இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணும். இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணும். ஆடை கூட பாரமாகும், பாரிஜாதம் ஈரமாகும். இளமையே வசந்தவானம், பறவையே பருகவே.
ஹரிதா, kudos to you, ma. It is not easy. நீங்கள் வந்து வெவ்வேறு மேடையில் பாடி அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ யூ ஆர் ஆஸ் மச் ரேங்க் நியூ கமர் ஆஸ் ஆல் தி அதர்ஸ் அண்ட் யூ சாங் வித் அப்ளாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஹரிதா, எதனால் அந்த கேப் விழுந்தது? ஏன் பாடாமல் விட்டுறீங்க இடையில? certain personal reasons I had a loss. அது வந்து I couldn't digest that. அதிலே அந்த வந்து எனக்கு அவர்ஷனா எடுத்து towards music. ஓஹோ, ஓகே. I don't hate music. No aversion. இல்ல யாராலும் பண்ண முடியாது. ஏன்னா மியூசிக் இஸ் a healer. அதனால அது ஹீலர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த சூழ்நிலை மேல உங்களுக்கு கோவம் மொழியா மியூசிக் ஃபினாமினன் மேல யாரும் கோவப்பட முடியாது. ஏன்னா அதுதான் தனிமையில இருக்கவங்களுக்கும் சரி, கவலையில இருக்கவங்களுக்கும், கஷ்டத்துல இருக்கவங்களுக்கும், பிரச்சனையில் இருக்கவங்களுக்கும் மெடிசனே அதுதான். ஸோ மியூசிக் இஸ் சம்திங் டிவைன். அவ்வளோ அழகான டேலண்ட் உங்களுக்கு இருக்கும்போது இனிமேலாவது விட்டுறாமல் நீங்கள் தொடர்ந்து நல்லா பாடணும். ஏன்னா இந்த பாட்டில் ஒரு பெரிய டெக்னிக்கல் சேலஞ்சு, அதுவும் ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு. எப்படின்னா அந்த செகண்ட் நோட் வரைக்கும் ஓப்பன் செஸ்ட் வாய்ஸில் பாடிடலாம். எந்த இடத்துல வந்து ஹெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்றது வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சு சில பேர் பாடுவாங்க, சில பேர் தெரியாமல் நேச்சுரலாக அழகாக பாடிடுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த சிரமம் உங்களுக்கு ஏற்பட்டது ஒழிய இவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் நீங்கள் நுணுக்கமாக அழகாக பாடினது வந்து ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ நல்ல டேலண்ட் இந்த லெவல் ரீச் பண்ண பிறகு இனிமேல் நீங்கள் அதை சாதாரணமாக விட்டுறக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் நான் சொல்றேன். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஓகே, யூ ஆர் வண்டர்ஃபுல் சிங்கர் ஹரிதா. கீப் இட் அப். ஹரிதா, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் உன்னுடைய டேலண்ட். அப்போ நம்ம ஆடிஷன்ல பேசினதுக்கும் இன்னைக்கு இட்ஸ் a huge difference, ஒரு transformation you've brought into yourself at a personal level. I think it really shows. And பாட்டை வந்து you got to understand it as a physically deliverable script. உங்களுடைய இமோஷன், பல கான்வர்சேஷன்ஸ் அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக டெலிவர் ஆகும், இன்டெகிரேட்டிவ் டெலிவர் ஆகும். தென் யூ வில் ராக். Thank you, sir. Wonderful.